நம்ம இங்க இருந்து ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து என்னன்னா 4 டாபிக் தான், கம்மி தான். ஃபர்ஸ்ட் வந்து 3 phase ஹாஃப் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். இங்க வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னு மேல இருக்கிறது ஹைட் ஆயிடுச்சு. டாபிக் பேர் வந்து 3 phase ஹாஃப் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். நோட் பண்ணிக்கிட்டியா? 3 phase half wave controlled rectifier, uncontrolled rectifier. Hello. Half wave controlled ன்னு சொன்னா controlled இல்ல uncontrolled. first uncontrolled ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். uncontrolled-னா டயோட் யூஸ் பண்ணிருப்பாங்க. டயோட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கான சர்க்யூட் டயகிராம் எங்க இருக்குன்னா நம்ம பெரிய புக்ல பேஜ் நம்பர் 1134 எடுத்துக்கோ. எடுத்துட்டேனா? அதுல ரைட் சைடுல வந்து 3 phase half wave uncontrolled rectifier போட்டிருக்கா 1134ல. ஆமா, 3 phase half wave uncontrolled rectifier. அந்த டயகிராம் தான் வந்து அந்த சர்க்யூட் தான் நம்ம பார்த்துக்கணும். 3 டயோடு இருக்கு, 3 சோர்ஸும் தனித்தனியா இருக்கு. கிரவுண்ட் வந்து காமனா போட்டிருக்காங்க, ஆரும் எல் லோடு கொடுத்துருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து வேவ்ஃபார்ம் ஸ்க்ரீன்ல தெரிகிற வேவ்ஃபார்ம் தான் வந்து RYB. RYBனா ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ரேட்டர் ஆன்ல இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டயோட் கண்டக்ட் பண்ணும். 3 ஃபேஸுக்குமே 3 ஃபேஸ் ஆங்கிள்னு ஒன்று இருக்கு. ஃபேஸ் ஆங்கிள் என்னன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 ஆங்கிள்ஸ். ஆங்கிள் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு 120 டிகிரி தானே? அதேதான், ஆருக்கும் ஒய்க்கும் 120 டிகிரி இருக்கும். நம்ம நார்மலா வந்து என்னது சாமு கால் பண்றா. என்ன சரி பேசுறியா? என்ன பண்ற? ரொம்ப முக்கியமா பேசுறாங்க. சரி, நீ கண்டினியூ பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப 2 வேவ்ஃபார்ம் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து 3 ஃபேஸ்ல வந்து வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். சிங்கிள் ஃபேஸ்ல சிங்கிள் வேவ்ஃபார்ம் வச்சு ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணிப்போம். பட் 3 ஃபேஸ்ல எப்படின்னா இந்த RY இருக்குல்ல, இந்த 2 ஃபேஸையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? RY இது ஒரு 230 இருக்கும், இது ஒரு 230 இருக்கும். இப்போ இதுக்கான ஃபேஸ் ஆங்கிள் இல்லாதப்போ சொல்றேன், ஃபேஸ் ஆங்கிள் இல்லாதப்போ ரெண்டுமே 230 இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் என்ன இருக்கும்? பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்? 0. 0. ஸோ இதோட அவுட்புட் வந்து 0வா இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த ஃபேஸ் ஆங்கிள் இருக்கு. இப்போ ஃபேஸ் ஆங்கிள் இருக்கிறதுனால ஆரோட வேல்யூ 230 ஆகும், ஒய்யோட வேல்யூ 0வாவும் இருக்கும். இப்போ பொட்டன்ஷியல் என்னன்னா 230 கிடைச்சோம். புரியுதா? 230 இருக்கும். அதேதான். இப்போ வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா 2 ஃபேஸை வச்சுதான் 3, அதாவது 3 ஃபேஸ்ல எப்படி ஆப்ரேட் ஆகும்னா 2 ஃபேஸை வச்சுதான் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தென் வந்து இந்த 3 ஃபேஸ் வச்சு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். ஆமா. இப்போ நம்ம வீட்டுக்கு லைன் எடுப்போம் தெரியுமா? லைன் எடுப்பாங்கல்ல, 3 ஃபேஸ் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னா RYB 3 வாங்கிட்டு ஆருக்கும் ஒய்க்கும் சேர்த்து ஒரு லைனு, ஒய்க்கும் பிக்கும் சேர்த்து ஒரு லைனு, பிக்கும் ஆருக்கும் சேர்த்து ஒரு லைன் எடுப்பாங்க. ஸோ ஒரே லைன்ல 3ஆ பிரிச்சு எடுத்துக்கிட்டு 3ஐயும் அவங்க தனித்தனியும் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப பவர் கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். ஒரே சிங்கிள் ஃபேஸ 3 நிறைய பிரிச்சு போடுறதுக்கு 3 ஃபேஸா 3ஆ பிரிச்சு போட்டா நிறைய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால கன்சப்ஷன் கம்மியா இருக்கும். எப்படி சொல்ற? எப்படின்னா இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸை வச்சு ஒரு லைன் தான் எடுக்க முடியும். ஓகேவா? அதை பிரிச்சாலும் அது பேரலா தான் மாறும். பட் இங்க நம்ம இது இருக்குல்ல, 3 ஃபேஸ்ல வந்து 3 லைன் இருக்கு. 3 லைன்லயும் 2 சிங்கிள் ஃபேஸா பிரிக்கலாம் சொல்றியா? அதேதான். 3 சிங்கிளா இல்ல, 2 லைனை சேர்த்தா ஒரு ஃபேஸ், ஒரு வோல்டேஜ் மாதிரி. ஒன்னு பிங்க் ஒன்னு நியூட்ரல் எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து 3 வயர்ல அதுல 3 வயர்ல 3 லைன் எடுக்கலாம். R and neutral, Y and neutral, B and neutral அந்த மாதிரியா? R and Y, Y and B, B and R. ஓகேவா? அப்படி எடுத்தாதான் பொட்டன்ஷியல் இருக்கும்.
நியூட்ரல் எங்க இருந்து வந்துச்சு ஆமா உனக்கு த்ரீ ஒரு ஃபேஸ்ல? 230 ஒரு உனக்கு வித்தியாசம் தெரியுதா ஏன் அப்படி வந்து த்ரீ ஃபேஸ்ல அப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு? சாமு மறுபடியும் கால் பண்றாடா. 1 செகண்ட் நான் பேசிட்டு வந்துடவா? பேசு. ஹலோ
ஹலோ. ஹலோ சந்தோஷ். ஹலோ. வந்துட்டேன்டா. என்ன நீ பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. இப்ப கேக்குதா நீனு? இப்பதான் பண்ற. சாட்சி சரி விடு, நான் உனக்கு சொல்றேன். இப்பதான் இருக்கு இம்புட்டு நேரம் நடத்துனதெல்லாம் போய் இல்ல அவன் நினைச்சிருப்பான் விஎல்வி ஃபேஸ் தானே, அவனுக்கு தெரியும், அதனால பொழைச்சு போட்டோம். ஆமா, அவனுக்கு என்னப்பா இல்லாதப்பையும் கலாய்ச்சிக்கலாம்னு கேட்பான் பாரு. கிளியர் மை டிராயிங். சோ இப்போ நெக்ஸ்ட் இங்க இருந்ததால ஓகே அப்படின்னு தான் சொல்லிருப்பான். இப்போ வந்து நெக்ஸ்ட் இதுதான் பாத்துக்கோ. இங்க பாரு, டைம் பீரியட் வந்து 5/6 5/6 சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இதையும் அது எடுக்குது பாரு. எஸ். இப்போ வி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். வி ஆவரேஜ் வந்து 1/5/6 மைனஸ் 5/6. இப்போ சொன்னேன்ல வந்துட்டு அந்த மாதிரி நோட் எடுத்துக்கிறாங்க. தென் விஎம் சைன் ஒமேகா டி டாட் டி ஒமேகா டி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி டிரைவ் பண்றதுதான் வேலை. என்ன சைன் ஒமேகா டி வரும், அதுக்கப்புறம் மைனஸ் காஸ் ஒமேகா டி வரும். அதெல்லாம் தேவையில்ல, லாஸ்ட் ஆன்சர் மட்டும் காமி. சொல்றேன், எல்லாமே அப்படிதான் காமிக்க போறேன். பேரு சொல்லணும்ல, எல்லாம் ரெக்கார்டு பண்ணுதுப்பா. ரெக்கார்ட் பண்றதெல்லாம் சப்மிட் பண்ணணும், நானு காட்டணும்ல. 2π/3 வந்து மேல போச்சுன்னா அவன் எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு லாஸ்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடும். ஸ்கிப் பண்ணுன்னு பார்ப்பான். ஸோ இந்த இடத்துல வந்து cos 5/6 இதை ரேடியன் மோட்ல வச்சா மட்டும்தான் அவுட்புட் வருது. ஸோ cos 5/6 ஈக்குவல் டு பாயிண்ட், இது தப்பு, ஆக்சுவலா தப்பு. cos 5/6 வந்து ரேடியன் பண்ணலைன்னா 180/6 போட்டுட்டு காஸ்ல வச்சு டிகிரிலே போடலாம்ல. அப்படியும் போடலாம், ஆனா அப்படி போட்டாலும் எனக்கு ஆன்சர் வரல. அப்படி போட்டதுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்துச்சு. அப்படி போட்டதுக்கு இது நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். 180/6னா 60 தானே, 30 தானே. எதுவும் கிடைக்காது. இப்போ பாரு, cos 30 போட்டா நான் டிஸ்பிளே ஸ்கிரீன்ல இருக்கிற ஆன்சர் தான் வருது. பட் cos 5/6 போட்டா 0.866 வருது. 5 போட்டா தான் கரெக்டா வருது. நான் 60 cos 16 போட்டாலும் அது வர மாட்டேங்குது. ஆக்சுவலா ஆன்சர் என்னன்னா 0.866 வரும். மைனஸ் 0.866 வரும். மைனஸ் இல்ல, மைனஸ் ஆஃப் மைனஸ், ஸோ பிளஸ் ஆயிடும். இது ரெண்டையும் ஆட் பண்றப்போ என்ன ஆகும்னா 1.866 தான் வருது. டிகிரிலேயே போடு. 180/6 ஃபர்ஸ்ட் போட்டுக்கோ. போட்டுட்டு காஸ் காஸ் ஆஃப் இந்த ஆன்சர் போட்டேன்னா 0.866. ஓகே, cos 30 வந்து 0.8, அதாவது ஒண்ணும் இல்ல, டிகிரில பை மட்டும் யூஸ் பண்ணாத, அவ்வளவுதான். 0.866 வருது. மைனஸ் ஆஃப் இருக்கேன் கொஞ்சம் லேக் ஆகி கேக்குது, வேற ஒண்ணுல. சொல்லுடா. ஆன்சர் 5/6, 5π/6 கண்டுபிடி. cos ஆஃப் 5π/6 5π/6 மைனஸ் 0.866. இங்க ஒரு இன்னொரு மைனஸ் இருக்கா? அப்ப நான் ஜீரோவா? ஓ, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணா 1.732 வரும். ஓகேவா? இது எங்கயாவது படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? 1.732. ஏதா 1.732 நீ சொல்லவும் தான் இங்க கேட்ட மாதிரி இருக்கு. கேட்ட மாதிரி இருக்கா? கால்குலேட்டர்ல போய் ரூட் பட்டன் கிளிக் பண்ண. ரூட் ஆஃப் 3 3 தான். ரூட் 3 தான் 1.7. கண்டுபிடிச்சேன். சோ ரூட் 3 தான், அதான் ஸ்கிரீன்லயே இருக்கே. ரூட் 3 வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். vm/2π ஆன்சர். ஓகே. இத நோட் பண்ணிக்கோ. இது வந்து 3 phase half wave control rectifier ஓட half wave uncontrolled 3 phase half wave uncontrolled rectifier v average value வந்து 3√3 vm/2π. ஓகே. சோ vrms சேம் டெரிவேட்டிவ்.
கீழே இருக்கு பாரு, விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு 1/2 பிளஸ் 3√3/4 ஹோல் பவர் 1/2 தான். அது ரூட் தான், வேற ஒண்ணும் இல்ல. ப்ளூ கலர்ல எழுதிடுவோம். பவர் 1/2 பவர் 1/2 இன்டு விஎம் இன்டு விஎம். அது ஓகே. இப்போ ரைட் சைடுல sin இருக்க square theta ஃபார்முலா 1 நோட் minus பண்ணிக்கோ. cos square. இது ஓகேவா? பண்ணிட்டேன்டா. ஏன்னா இது வந்து விஆர்எம்எஸ் டிரைவ் பண்றப்போ இந்த ஃபார்முலா வந்து அடிக்கடி வரும். நம்ம சைனை வந்து மைனஸ் காசு ஈஸியா போட்டுருவோம். விஆர்எம்எஸ் டிரைவே பண்ணல ஒரு தடவை கூட. ஸோ sin square theta is equal to 1 minus cos square theta ன்னு போட்டுப்போம். இது ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து 3 phase full wave uncontrolled bridge rectifier with RLE load. பேரெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா 3 phase full wave uncontrolled bridge rectifier with RLE load. அது என்ன லோடு? அது RL, அதுவும் RL லோடு தான். அதுல பிரிட்ஜ் என்னது, அந்த ஃப்ரீ வீலிங் டயோட் போட்டா சேம் ஆபரேஷன் தான், ஆர் லோடுக்கும் சரி. அப்ப அது என்னன்னு போட? அது RL லோடு தான், RL லோடு தான். ஓகே. 1 minute. வேமா சொல்டா, பசிக்குது. பசிக்குது இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த ஃபார்முலா மட்டும் தான் சொல்ல போறேன். நேம்ஸ் மட்டும் கரெக்ட்டா செக் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இதுக்கு டைம் பீரியட் மட்டும் சொல்லு, வேற எதுவும் வேணும். டைம் பீரியட் தான் எல்லாத்தையும் கேட்க போறேன். நீங்க ரெஃபரன்ஸ் போட்டிருக்கேன் 5/2 5/3 ன்னு போட்டிருக்கேன், பார்த்து சொல்லு. One by pi/2 minus pi/3 integral of pi/3 மேல pi/2. என்ன 5/2 minus pi/3 நான் சொன்னேன். ஆமா. இல்லையே, அப்படி வராது. நல்லா பாரு. கீழ இருக்கிற வேவ் ஃபார்முக்கு தானே பார்க்கணும். ஆமா, பட் அந்த வேவ் ஃபார்ம் அது கிடையாது. அவுட்புட் இப்படி வராது, தப்பா போட்டுருக்கு. தெரியலையா? நீ தப்பா போட்டுட்டு என்கிட்ட கேக்குறாய். சரி, இதுதான் அவுட்புட் வேவ் ஃபார்ம் நினைச்சுக்க. இதுக்கான டைம் கரெக்டா இருக்கு. அதே 150 தானே வருது. நல்லா பார்த்து சொல்லு. நீ கீழ எழுதுடா, அப்பதான் எனக்கு தெரியும். 90 இங்க பாரு 5/3 5/3 னா 60 90. ஓ, இது டைரக்டா அதிலே கட் ஆயிடுதா? ஆமா ஆமா, 120 லே கட் ஆயிடுதா? சோ அப்ப அப்ப என்ன சொன்னேன், 2 pi/3 minus pi/3. சோ இப்போ ஏன் 120 ல கட் ஆகுது, அங்க ஏன் 5/3 ல கட் ஆச்சு? இது RLE லோட் இல்ல, அதுவும் RLE னே வச்சுப்போமே. எனி கெஸ்? நம்ம அத நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் ஏன் அப்படினு. full controlled full uncontrolled. கிட்டத்தட்ட வந்துட்ட, அதான் ஆன்சர். ஹாஃப் வேவுக்கும் ஃபுல் வேவுக்கு என்ன வித்தியாசம்? ஹாஃப் வேவ் அன்கண்ட்ரோல்ட். 3 டயோடு தான் யூஸ் பண்ணிருப்போம் இங்க. எல்லாத்துக்கும் 2 டயோடு வருமா? யா, அதேதான், சேம் அதேதான் ஆன்சர். சோ இது ஃபேஸ்னால நம்ம ஏனா பாசிட்டிவ் சைக்கிள் அப்ப மட்டும் வரணும்னா ஒரு டயோட் போதும், நெகட்டிவ் சேர்த்து வரணும்னா 2 டயோடு எடுக்கணும், அப்படிதானே? அப்படி இல்ல, நம்ம நெகட்டிவ் வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கல. பட் அந்த ஹாஃப் வேவ் கண்ட்ரோல் ரெக்டிஃபையர் இருக்குல்ல, அதுல வந்து நெகட்டிவ் டைரக்டா என்னோட கனெக்ட் பண்ணிடுவோம். சோ அப்ப வந்து அதுல நெகட்டிவ் வேவ் ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவுட்புட் இல்ல இது ரெக்டிஃபையர் தானே, அவுட்புட் எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும். கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன மன்னிச்சுக்கோ, தப்பு நான் தப்பு. சிங்கிள் டயோடு கொடுத்திருக்காங்க, எனக்கே குழப்பிருச்சு. ஒண்ணும் இல்ல, ரெக்டிஃபையர் எப்பயுமே அவுட்புட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே மாதிரி தான் வரும், கான்ஸ்டன்டா தான் வரும், அது மாறவே மாறாது. நீ சொல்றது கரெக்ட் தான், பாசிட்டிவா இருந்தா. சரி ஓகே, அதனால இது எப்படி கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்துச்சு? ஏன்னா அது வந்து சிங்கிள், என்ன சொன்ன, இப்பதான் சொன்னேன், சிங்கிள் டயோடு யூஸ் பண்ணி இருக்கிறதுனால ஒரு வேவ் ஃபார்மும் இன்டர்லிங்க் ஆகி வருது. பட் இங்க கரெக்டா வந்து 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கு, தெரியுதா? சோ அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கிறதுனால அந்த டயோடு வந்து கரெக்டா கட் ஆகி கீழேயும் வரும். இதுல வந்து நெகட்டிவ் வேவ் ஃபார்மும்
சேர்ந்து பாசிட்டிவா மாறி வரும். பட் இங்க வந்து அந்த நெகட்டிவ் வேவ் ஃபார்ம் டைரக்டா வந்துடும். அதனால வந்து கட் ஆகாது. சிங்கிள் டயோடு யூஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரி 3 டயோடு யூஸ் பண்ணி 3 ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்றதுக்கும் இதான் வித்தியாசம். அது ரெண்டுக்கும் நேம்ல என்ன வித்தியாசம்னா ஹாஃப் வேவ், இது வந்து ஹாஃப் வேவ் கண்ட்ரோல்டு, இது வந்து ஃபுல் வேவ் கண்ட்ரோல்டு. நேம்லயே இருக்கு பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்றோம். சாரி, ஃபர்ஸ்ட் வேவ் மட்டும் தான் அனுப்புறோம் அன்கண்ட்ரோல்டு. இங்க வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் சைக்கிள், பாசிட்டிவ் மட்டும் தான் இது வந்து அனுப்புறோம். நெகட்டிவ் சேர்த்து அனுப்புறோம். ஸோ வந்து பேலன்ஸ் ஆகி கரெக்டா 120க்கு வந்துடும். 2π/3 தான் இதோட டைம். இப்போ ஃபார்முலா சொல்லு. ஓகே, 1/2π/3 minus π/3 integrate of π/3 power மேல 2π/3 Vm sin omega t dt. ஓகே, இன்னொன்னு மாத்தணும். திரும்ப சொல்லு. ஒமேகா என்ன சொன்னா? என்ன மாத்தணும்? sin omega t dt. அதுக்கு முன்னாடி Vm sin omega t dt. அதேதான், அத மாத்தணும். லைன் வந்துருச்சுல. Why not? Why mean? ஓ, இது என்னமோ சொன்னியே VL. அது லைன் நீ தான் சொன்ன லைன் VL வோல்டேஜ்னு. அவ்வளவுதான். சாரி, VL sin omega t. VL இல்ல, √2VL. √2VL. ஓகே ஓகே. √2VL sin omega t. ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா டைம் பீரியட் வந்து π/3 to 2π/3. இதுதான் ஃபார்முலா. இது ஃபார்முலா 3/π. V average இது இந்த 3√2/π. π into VL. ஓகே. VRMS வந்து அதோட வேல்யூ கீழே இருக்குல அது. ஓகே. இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்கு. அவசரப்படாத. இப்போ 3 ஃபேஸ் ஹாஃப் கண்ட்ரோல் 9 மணிக்குள்ள முடிச்சிருவேன். கண்டிப்பா முடிச்சிருவேன். 3 ஃபேஸ் ஹாஃப் கண்ட்ரோல்டு கன்வெர்ட்டர், 3 ஃபேஸ் ஃபுல் கண்ட்ரோல் கன்வெர்ட்டர். இப்ப பார்த்தது வந்து என்னன்னா ஹாஃப் வேவ் அன்கண்ட்ரோல்டு, ஃபுல் வேவ் அன்கண்ட்ரோல்டு. இப்போ வந்து 3 ஃபேஸ் ஹாஃப் கண்ட்ரோல்டு, 3 ஃபேஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு. ஸோ நம்ம ஃபுல்லி கண்ட்ரோல் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர் வந்து நம்மளோட நோட்லயே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கண்ட்ரோல்டு கன்வெர்ட்டர் பார்ப்போம். இது வந்து 3 ஃபேஸ் ஹாஃப் கண்ட்ரோல்டு கன்வெர்ட்டர் ஃபீடிங் RLE லோட். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து கன்வெர்ட்டர்னால ரெக்டிஃபையரும் ஒண்ணுதானா? ரெக்டிஃபையர் ஒண்ணுதான். இல்ல அப்படி இல்ல, கன்வெர்ட்டர் வந்து இன்வெர்ட்டராவும் ஆக்ட் ஆகும், ரெக்டிஃபையராவும் இன்வெர்ட்டராவும் இருக்காகும். ஓகே ஓகே. இந்த இடத்துல வந்து கன்வெர்ட்டர் வந்து நம்ம கீழ போச்சுனா இன்வெர்ட்டர், மேல இருந்துச்சுனா ரெக்டிஃபையரா மாத்தி சொல்றேனா? ஆல்பாவோட வேல்யூ 180க்கு மேல போச்சுனா இன்வெர்ட்டர், முன்னாடி 180க்குள்ள வந்துச்சுனா ரெக்டிஃபையர். அதான் கீழ வரும்ல வேவ் ஃபார்ம்ல. ஆமா, கீழ மட்டும் வரும். இது ஆல்பா வேல்யூ 90. 90யா? ஓ 90யா? ஓகே ஓகே ஓகே. ஆல்பா ஈக்குவல் டு 90, ஈக்குவல் டு 90னா ரெக்டிஃபையர் ஆக்ட் ஆகும். அப்ப இதுக்குள்ள கொடுத்தோம்னா 90க்கு மேலனா இதுல கொடுத்தா இன்வெர்ட்டர், 90க்கு மேலனா இன்வெர்ட்டர். மறந்துராத. 90 ஓகே. ரெக்டிஃபையர் அப்புறமா இன்வெர்ட்டர். ஓகே, இதோட அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கும். கவனமா பாரு. இந்த மவுஸ் நேரமா இது வந்து அவுட்புட் வேவ் ஃபார்ம். நல்லா பார்க்கணும். இந்த வேவ் இருக்குல்ல, இந்த வேவ் மட்டும் நோட் பண்ணு. இந்த வேவ் இங்க வருது, ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகுது. நம்மளுக்கு ட்ரிகர் பண்ற ஆங்கிள் வந்து π/2. ஆல்பாவோட வேல்யூ என்னன்னா π/2. இது வந்து 3 ஃபேஸ் ஹாஃப் கண்ட்ரோல்டு. ஹாஃப் கண்ட்ரோல்னா டயக்ராம்ல எப்படி இருக்கும்னா 3 டயோட்ஸ் இருக்கும். 3ல வந்து மொதல் டயோட மட்டும் வரைகிறேன், நல்லா பார்த்துக்கோ. செகண்ட் டயோடும் இப்படிதான் இருக்கும். செமி கன்வெர்ட்டர் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இல்லடா, இங்க டிரான்சிஸ்டர் தான போடுவோம். தைரிஸ்டர். இது படிச்சிருக்கியா? செமி கண்ட்ரோல்டுனால 2 டயோடு 2 தைரிஸ்டர். அதேதான். இங்க வந்து 2 தைரிஸ்டர்ஸ் மேல, சாரி 3 தைரிஸ்டர்ஸ் மேல 3 கீழே வரும். இந்த மாதிரி தான் டயக்ராம் இருக்கும். மேல வந்து இது D1, இது D2 வரும். இந்த பக்கம் இன்னொன்னு வரும்ல, அது D2. அடுத்து
அடுத்து என்ன தெரியல, பார்க்கணும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயோடு மட்டும் பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் பார்த்துக்குவேன். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 90 டிகிரி இருக்கு. ஸோ ஆல்ஃபா வந்து 90 இருக்கிறப்போ அது வந்து இன்வெர்டரை அசியூம் பண்ணிக்கிட்டு ஆக்ட் பண்றாங்க. கரெக்டா இன்வெர்டரா தான் இருக்கும். ட்ரிகர் பண்றப்போ என்ன ஆல்பா ஈக்குவல் டு 90 டிகிரி. சாரி ரெக்டிஃபையர் இன்வெர்டர்னு சொல்லிட்டேனா? வளரு வாய். பாரு பசி மயக்கம். உனக்கு தெரிஞ்சு போச்சா? இப்போ வந்து இந்த வேவ் தானா வந்துகிட்டு இருக்கு. நார்மலா ஒரு வேவ் வருது. வேவ் வந்துகிட்டு இருக்கப்போ நம்ம ஆல்பா கொடுத்து ட்ரிகர் பண்றோம். அப்படி ட்ரிகர் பண்றப்ப எந்த இது ட்ரிகர் ஆகும்? நம்ம கொடுக்கறது T1. இங்க 3 இருக்கு. இந்த 3ல வந்து இதை ட்ரிகர் பண்றோம். இந்த இதை ட்ரிகர் பண்றப்போ T1 ட்ரிகர் பண்றப்போ 90 டிகிரிக்கு பீக் ஆகும். இருக்கிற வோல்டேஜ் அப்படியே தானே வரும் எஸ்டிஆர்னா. ஸோ இதுல வந்து பீக்கா இவ்வளவு இருக்கா? ஸோ இந்த வோல்டேஜ் கிடைக்குமா? அதுக்கப்புறம் இந்த வேவ் வந்து கீழே போகும். கீழே போய் இங்க நிற்கும். இதுக்கப்புறம் இன்னும் கண்டக்ஷன் இருக்கு. இந்த இதுல கண்டக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாமே சிங்கிளா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 3ஐயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படியும் மேலே போகும். மேலே போயிட்டு கீழே வரும் திரும்பவும். ஸோ மறுபடியும் இந்த தேர்ட் டயோட் இருக்குல்ல, இந்த இதுல வந்து ட்ரிகரிங் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்க்கும். ட்ரிகரிங் இல்லைன்னா டைரக்டா உள்ள போயிடும். அந்த 90 டிகிரில கரெக்டா ட்ரிகர் பண்றப்போ இப்படி மேலே ஏறும். தென் அகைன் இப்படி போகும், கீழே போகும், ட்ரிகர் கொடுக்குற மேலே வரும். இதுதான் வேவ் ஃபார்ம். இங்கே கீழே இருக்கு, தெரியுதா? தெரியுதா? எல்லாமே சேம் தான் மற்றதெல்லாம். இதோட வேவ் ஃபார்ம் சொல்லு பார்ப்போம். எங்க முடியுது? 2π முடியுதா? 2π முடியுது. 2π minus π/2 integrate π/2 to 2π. ஆக்சுவலா நீ டைம் பீரியட் மட்டும் root 2vl root 2vl sin omega t dt. நீ டைம் பீரியட் மட்டும் சொல்லு. மொத்தமா சொல்றப்ப எனக்கு குழப்பம். 2π minus π/2. 2π minus π/2. 2π minus π/2 னா 360 minus π/2 90. என்ன வேல்யூ வருது? 360 minus 90 or 270. 270 வருது. அவ்வளோ வரும். சரி, இது வந்து தியரி வேற மாதிரி இருக்கும். நீ டைம் பீரியட் நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க. பட் ஸோ இப்போ வந்து 2 கேஸ் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து கிரேட்டர் தான் 90 லெஸ்ஸர் 90 சொன்னல. ஒன்று வந்து இன்வெர்டர், ஒன்று வந்து ரெக்டிஃபையர். ஓகேவா? இது கன்வெர்ட்டர்னால ரெண்டையுமே சொல்றாங்களா? ஆமா, ரெண்டையுமே சொல்லல. கண்ட்ரோல்டு கன்வெர்ட்டர். ஒன்னு வந்து கிரேட்டர் than 90 எடுத்துக்கணும், இன்னொன்னு வந்து லெஸ்ஸர் than 90 எடுத்துக்கணும். பட் கிரேட்டர் than 90 வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 90 எடுத்துக்கிறாங்க. ஈக்குவல் டு ஆர் லெஸ்ஸர் than சொல்லியிருக்கிறதுனால அப்படியே 90 டைரக்டா எடுத்துக்கிறாங்க. பட் லெஸ் தென்ங்கிறப்போ 5/3 எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதுல 2 கேஸ் இருக்கு. 2 கேஸை வந்து இப்படி எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் கேஸ் இஸ் 2 5/3 கேஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். அந்த 5/3 என்னன்னா வி அவுட்புட் எப்படி இருக்கும்னா VAB இருக்கும். வோல்டேஜ் அக்ராஸ் A and B. நம்மளுக்கு வந்து டயக்ராம் நீ இந்த புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 113 1136 எடுத்துட்டேன். அதுல வந்து டயக்ராம் பார்த்துக்கோ. அதுதான் அந்த ரெக்டிஃபையரோட டயக்ராம், கன்வெர்ட்டரோட டயக்ராம். கீழே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இருக்குல்ல லெஃப்ட் சைட் டயக்ராம், அந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. இப்போ V0 = VAB அப்படின்னு சொல்லிட்டாங்க. VMக்கு பதிலா √2VL சப்ஸ்டியூட் பண்றோம். sin of omega t plus 2π/3 போட்டிருக்காங்க. sin of omega t தான் நம்ம எப்பயும் போடுவோம். பட் omega t plus 2π/3 போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா ஒரு ஆல்பாக்கும் 0க்கும் உள்ள ஒரு இன்டர்வல்ல ஒரு வேல்யூ எடுத்துக்கிறாங்க. இதுதான் 0னா இந்த 0வும் பைக்கு உள்ள π/3 ஃபிகரிங் ஆங்கிள் ஆல்பா இருக்குல்ல, ஆல்பா வந்து 90. ஸோ 0க்கும் 90க்கும் உள்ள ஒரு வேல்யூ எடுத்துக்கிறாங்க. அதை வந்து என்னன்னு சொல்லி ரைட் சைட்ல கீழே போட்டிருப்பாங்க பாருங்க. ஆல்பா மைனஸ் π/3 லெஸ்ஸர் தான் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா டி லெஸ்ஸர் தான் 0 அப்படின்னு போட்டிருக்காங்களா? ரைட் சைட்ல கீழே 1136.
ஆமா இந்த இன்டர்வல் அதானே இந்த இன்டர்வல்ல வந்து ஒரு ஆல்பா வேல்யூ எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ ஆல்ஃபா மைனஸ் பை பை த்ரீங்கிறதுனால நம்மளுக்கு வந்து 0க்கு மேலே இருக்கணும், 90க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து பை பை த்ரீ எடுத்துக்கிறோம், ஓகேவா? புரியுதா இப்போ? நம்ம அதை ஓகே கேஸா வச்சு அசம்ஷன் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை. ஸோ செகண்ட் இன்டர்வல்ல இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன இன்டர்வல்னா 0 லெஸ்ஸர் தான் ஒமேகா டி லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பை பை த்ரீ, 90க்கு மேல, ஓகேவா? அந்த 90க்கு மேல ஓகே போறப்போ ஒமேகா டி பிளஸ் பை பை த்ரீன்னு சொல்லி டைரக்டா ஆட் பண்ணிட்டாங்க. 90க்கு கீழே உள்ள வேல்யூ என்ன போட்டிருக்காங்கன்னா ஒமேகா டி பிளஸ் 2 பை பை த்ரீன்னு போட்டிருக்காங்க, ஓ ஓகேவா? இதை வந்து எதுக்காக இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வி நாட்டோட வேல்யூ நம்ம ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிப்போம், சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. சப்ஸ்டியூட் பண்றப்போ ஒரே டயக்ராம்ல ட்ரிகரிங் பண்றப்போ 2 கேஸ் வருது. ஸோ அந்த 2 கேஸுமே டிரைவ் பண்றதுனால தான் இந்த ஈக்குவேஷன் வருது. நம்ம இதை வந்து நோட்ல சால்வ் பண்ணியிருக்கோம், பட் வேற மாதிரி சால்வ் பண்ணி அவுட்புட் வேற மாதிரி வந்திருக்கும். நயன் விஎம் பை பைன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கும், நீ அதை படிச்சிருப்ப பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல. கேள்விப்பட்ட மாதிரி இதுக்கு பேர் 3 பல்ஸ் கன்வெர்டர்னு சொல்லி எழுதியிருப்பேன், 3 பல்ஸ் கன்வெர்டர். ஆனா இதே மாதிரி இருக்காது, கான்செப்ட் ஒண்ணுதான். 9/4 ஆமா அதேதான் அதேதான். ஆனா இது ஹாஃப் வேவ் கன்வெர்ட்டர்னு போட்டிருக்கு. 3 phase half wave converter டயக்ராம் பாருங்க, டயக்ராம் வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதை வந்து அந்த ப்ரொசீஜர்ல சால்வ் பண்ணல. 3 phase ஃபுல் கன்வெர்ட்டரும் இருக்கு. 3 phase ஃபுல் கன்வெர்டர் கரெக்ட் தான், ஆனா அது அதுக்கு அவுட்புட் வி ஆவரேஜ் கண்டுபிடிக்கல. அதை நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம பண்ணல. சோம்பேறித்தனம். இப்போ வந்து அந்த செகண்ட்ல இருக்கிறது 6 pulse கன்வெர்டர்னு சொல்லுவாங்க, 3 phase fully controlled bridge rectifier. ஸோ இந்த 6 pulse கன்வெர்டருக்கு வந்து அடுத்த வேவ்ஃபார்ம் அதுதான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்லிக்கிறேன். இதுல கேஸ் 2 கேஸ் இருக்கு, ஒன்னு லெஸ் தென் 90 கிரேட்டர் தென் 90. ஸோ கிரேட்டர் தென் 90னால பை பை 2 டைரக்ட் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது வந்து பை பை 3 எடுத்துக்கிறோம் 60. 2 கேஸ்லயும் சால்வ் பண்றோம். ஒன்னு வந்து பை பை 3ன்னு வச்சு சால்வ் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ பை பை 3 2 பை பை 3ன்னு வச்சு சால்வ் பண்றோம். அப்போ வி நாட்டோட வேல்யூ ஒன்று வருது. அது என்னதுன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. when alpha less than or equal to pi by 3 ன்னு போட்டுட்டு இந்த ஆன்சர் இருக்கும், v naught equal to 3√2 vl divided by 2 pi. கேஸ் 2 கா கேஸ் 2 ன்னு போடாத, alpha less than or equal to pi by 3 ன்னு போட்டுக்கோ. pi by 3 90 pi by 3 அப்புறம் மேல 19 போட்டிருந்தா அது ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். அது எப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் வேவ் ஃபார்மை வந்து 0ன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ அப்படி பார்த்தா நீ இங்க கேட்டிருக்கணுமே, இந்த இன்டர்வல் ஆஃப் ஆல்பா மைனஸ் பை பை 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருக்காங்க. அப்ப 0க்குள்ள எடுத்திருக்கோமா? இல்ல தெரியுதா? 1136ல ரைட் சைடுல கீழ நீ லாஸ்ட் ஆன்சர் மட்டும் காமி, நான் அதை மட்டும் எழுதிக்கிறேன். இதான் ஆல்பா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை பை 3னா இது. இரு பொறு இந்த ரெண்டையும் மட்டும் சொல்லிக்கிறேன். கேஸ் 1 கேஸ் 2 பிரிச்சு எடுக்கணும். ஒன்னு பை பை 3 ஒன்னு 90, அவ்வளவுதான். லாஸ்ட் ஆன்சர் எப்படின்னு காட்டதான் போறேன். இது வந்து கேஸ் 1. கேஸ் 1னா பை பை 3க்கான ஆன்சர், கேஸ் 2க்கான ஆன்சர் வந்து கீழே இருக்கு. அவ்வளவுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? ரெண்டையும் நோட் பண்ணிக்கோ. மேல வந்து பை பை 3, கீழ வந்து கண்டிஷன் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 90. கேஸ் 1 கேஸ் 2 நான் மாத்தி போட்டுட்டேன், இத கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். கேஸ் 1 ஆல்பா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பை பை 3 கேஸ் 2 90 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. யா நம்ம ஈக்குவல் டு 19 எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இதோட அவுட்புட் ஃபார்ம் இதுதான். 90க்கு வந்து v நாட் கீழே இருக்கு, பை பை 3க்கு வந்து மேல இருக்கு. இது முடிஞ்சா நோட் பண்ணியா? பண்ணிட்டேன்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3/4 சங்கிற மாதிரி 6 pulse converter, 6 pulse converter சொல்லுவாங்க. ஸோ 3 phase fully controlled bridge converter feeding RLC. 9 மணி ஒரு 5 நிமிஷம் இரு சார், ஒரு 5 minutes சார். ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணணும். அது எப்படி வந்துச்சுன்னு மட்டும் சொல்லிடுறேன்.
நம்மளுக்கு வந்து ஃபுல்லி கண்ட்ரோல்டு கன்வெர்ட்டர் படிச்சிருப்போம்ல, ரெக்டிஃபையர் படிச்சிருப்போம்ல, 4 டயோடு யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் நம்ம இங்க என்னன்னா எல்லாமே தைரிஸ்டர் யூஸ் பண்றோம். எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக்கா ஆல்பாங்கிற ஆங்கிள் வந்து ட்ரிகர் பண்றோம். அப்படி ட்ரிகர் பண்றப்போ நம்மளுக்கு அவுட்புட் வேவ் ஃபார்ம் எப்படி வரும்னா 1137ல ரைட் சைடுல கீழே இருக்கு பாரு. 1137 ரைட் சைடு கீழ. பார்த்துட்டேன். கீழே இல்ல மேல டயக்ராம் இருக்குல்ல வேவ் ஃபார்ம். அதுல வந்து மூணாவது ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்புட், ரெண்டாவது வந்து T1 T2 ட்ரிகரிங் சீக்வன்ஸ், மூணாவது ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கா ட்ரையாங்கிளா? ஆமா. அதுதான் அவுட்புட் வேவ் ஃபார்ம். இத வந்து இது ஈஸியா வந்துடும். ஏன்னா கரெக்டா வந்து ஆல்பால ட்ரிகர் பண்ணுவோம், அடுத்த வேவ் வரதுக்குள்ள மறுபடியும் ஆல்பால ட்ரிகர் பண்ணுவோம். இதுலயும் Vm = VL னு போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. அதேதான் சேம் வந்து நீ டைம் பீரியட் கண்டுபிடிச்சனா ஃபார்முலா வந்துடும். அதுக்கான அவுட்புட் வேவ் ஃபார்ம் இங்க இருக்கு. V0னா இது, Vrms அது. நோட் பண்ணிக்கியா? அவ்வளவுதான், கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஓடுங்க பெல் அடிச்சிடுச்சு. எழுதும் போதுதான் நீ சொல்லுவ. எழுதிட்டேன். அத மட்டும் நோட் பண்ணிக்கோ. பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளவுதான். நாளைக்கு நீ தான் கிளாஸ் எடுக்க போற. நாளைக்கு நானா? நாளைக்கு செல்வாவா? ஓ நான் தான் கொண்டுவேன். நாளைக்கு செல்வா. ஆமா, மறந்துட்டேன். ஒரு கொண்டதுக்கு போறான் பாரு. டேய் செல்வா, நீ தான் கிளாஸ் எடுக்கற, பாத்துக்க. ஓகே, அவன் இது பாப்பான் கூட தெரியல. பார்க்க மாட்டான் தான். சரி, நீ போய் சாப்பிடு போ. கிளாஸ் கட் பண்ணிட்டு உனக்கு வீடியோ அனுப்பிட்டேன். டாடா. ஓகே பை. இந்த PDF அனுப்பிடுடா. இதுல PDF அனுப்பவா? ஃபார்முலாஸ் இருக்குல, தேவைப்படும் பிற்காலத்தில். அனுப்புறேன். எழுதி இருக்கேன், இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே பை. சரி பை.